மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. இப்போது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அங்கே வெறும் கரண்ட் ஃப்ளோ என்னென்னலாம் பண்ணுது, அதில் வெப்ப விளைவு எப்படி உருவாகுது அப்படின்றத நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஒரு சில மணி நேரங்களாக தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறியின் மோட்டார் மேலுறையை தொட்டு பார்த்து இருக்கிறீர்களா? இப்போது ஒரு 2-3 மணி நேரம் ஒரு டேபிள் ஃபேனை பக்கத்தில் வச்சு நம்ம ரன் பண்ணிகிட்டே இருக்கோம், ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபேனை தொட்டு பார்த்துருக்கோமா? அப்படி பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கும்? தொட்டு பார்க்கும்போது என்ன உணர்வீர்கள்? மோட்டார் மேலுறை சூடாக இருக்கும். இப்போது கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கிற ஒரு ஃபேனை கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ரன் ஆகிட்டே இருந்ததுக்கப்புறம் நம்ம அதை டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஆக்சுவலாக நமக்கு அங்கே ஹீட் தேவையே இல்லை, காற்று வரத்துக்கு ஃபேன் போட்டிருக்கோம். ஆனால் அங்கே ஏன் சூடு வந்துச்சு? எதுக்காக அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு? அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மின்னோட்டத்தினால் ஏற்படும் வெப்ப விளைவினால் தான் மோட்டார் சூடாகிறது. எப்போவுமே கரண்ட் ஃப்ளோ இருக்கிற ஒரு இடத்துல ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். எந்த சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருந்தாலும் எங்கெல்லாம் கரண்ட் ஃப்ளோ இருக்கோ, மின்னோட்டம் பாயுதோ, அந்த மின்னோட்டமானது என்ன பண்ணுன்னா வெப்பத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ஏற்படுற அந்த வெப்ப விளைவுனால தான் ஃபேனில் இருக்கிற மோட்டர் சூடாகி நாம் தொட்டு பார்க்கும்போது சூடாக தெரியுது. இது போன்ற நிகழ்வினை நீண்ட நேரமாக எரிந்து கொண்டிருக்கும் மின்விளக்கினை தொடும்போதும் உணரலாம். அதே மாதிரி இதை வெறும் ஃபேனில் மட்டும் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டு ஒரு டே ஃபுல்லாக எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த லைட்டை டச் பண்ணி பார்த்தா அங்கேயும் ரீஹீட் ப்ரொடியூஸ் ஆகியிருக்கும், அந்த லைட்டும் சூடாக தான் இருக்கும். மின்னாற்றல் மூலத்துடன் இணைக்கப்பட்ட மின்தடை ஒன்றின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு உருவாகிறது. இப்போ என்னென்னா, மின்னாற்றல் மூலம் அப்படின்றது பேட்ரி. இப்போது ஒரு பேட்டரியோடு இணைக்கப்பட்ட மின்தடை, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு ஒன்று உருவாகுது, வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று உருவாகுது. இந்த மின்னழுத்த வேறுபாட்டின் காரணமாக மின்தடை வழியாக ஒரு மின்னோட்டம் பாய்கிறது. இப்போது அந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற வோல்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் மின்னோட்டம் பாயுது. ஏன்னா இப்போது மின் தடைனா என்ன? மின்னோட்டத்தை தடுக்கிற வேலையை அது செய்தா? அங்கே வோல்டேஜோட வேலை என்னென்னா அந்த மின்னோட்டத்தை தள்ளுறது தான் அதோட வோல்டேஜோட வேலை. அப்போது வோல்டேஜ்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த மின்தடை வழியாக மின்னோட்டம் அப்படின்றது பாயுது. மின்னோட்டம் தொடர்ந்து மின்தடை வழியாக பாய்வதற்கு மின்னாற்றல் மூலமானது தொடர்ந்து ஆற்றலை மின்தடைக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போது என்னென்னா, இந்த மின்னோட்டம் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா, கரண்ட் ஃப்ளோ கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து ஆற்றல் எனர்ஜி கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பேட்டரியில் கண்டினியூஸாக எனர்ஜி இருந்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பேட்டரி தீர்ந்து போயிடுச்சுன்னா அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்காது. பெற்றுக்கொண்ட ஆற்றலின் ஒரு பகுதி பயனுள்ள வேலையாக மின்விளக்கு எரிவதற்கு மாற்றப்படுகிறது. இப்போது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஒரு கனெக்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேட்ரி, ஒரு மின்தடை, ஒரு பல்பு, ஒரு கீ, இதை நான் ஒரு சுவிட்சு, ஓகேவா, இதை கீங்கிறது தான் சுவிட்சு, இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை ஆன் பண்ணும்போது இந்த பேட்டரியிலேருந்து மின்தடைக்கு மின்னோட்டம் போகுது. அது காரணமாக அந்த பல்பு எரிஞ்சிட்ருக்கு. இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் கொடுக்குற இந்த ஆற்றல் அதோடைய ஒரு பெரும் பகுதி லைட்டை எரிய வைக்கிற வேலையை செய்யும். மற்றொரு பகுதி வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அது இல்லாமல் மீதி இருக்கிற பகுதி, அதாவது ஒரு பெரும்பகுதி லைட் எரிய பயன்பட்டுச்சுன்னா ஒரு கொஞ்சோண்டு ஆற்றல் என்னவா மாறும் அப்படின்னா வெப்ப ஆற்றலாக மாறும். எனவே மின்கம்பியின் வழியே மின்னோட்டம் செல்வதால் வெப்பம் உருவாகிறது. அதனால தான் ஒரு மின்கம்பியின் வழியாக ஒரு மின்னோட்டத்தை செலுத்தும் போது அங்கே வெப்பம் அப்படின்றது உருவாகுது. இந்த நிகழ்வு மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு எனப்படுகிறது. அப்போது ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் ஃப்ளோ கொடுக்கும்போது அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை தான் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு அப்படின்னு நாம் சொல்கிறோம். மின்னோட்டத்தின் இந்த வெப்ப விளைவு மின் சூடேற்றி, மின் சலவை பெட்டி போன்றவற்றில் பயன்படுகிறது. இப்போது மின்னோட்டத்தோட வெப்ப விளைவை நம்ம சில இடங்களில் நாம் யூஸ் பண்ணிப்போம் நமக்கு தேவையான மாதிரி. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மின் சூடேற்றி, ஹீட்டரு, மின் சலவை பெட்டி அப்படின்னா அயன் பாக்ஸு. அதாவது ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை நாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மின்னோட்டத்தோட வெப்ப விளைவுக்கான எடுத்துக்காட்டுகள். அதாவது இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹீட்டராக இருக்கட்டும், அயன் பாக்ஸாக இருக்கட்டும், கெட்டிலாக இருக்கட்டும், பிரெட் டோஸ்டரு, இது எல்லாமே ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை நாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்க தான் மின்னோட்டத்தோட வெப்ப விளைவுக்கான ஒரு உதாரணங்கள். ஜூல் வெப்ப விதி. இப்போது ஜூல் வெப்ப விதினா என்ன, அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆர் மின்தடையுள்ள மின்தடையாக்கியின் வழியாக பாயும் மின்னோட்டம் I என்க.
இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அது வழியாக ஐ அப்படின்ற கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னா மின்தடையாக்கியின் முனைகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு வி என்க. அப்போது ஒரு மின்தடையாக்கியில் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்குன்னா அப்போ அங்கே வந்து மின்னழுத்த வேறுபாடும் இருக்கும் இல்லையா, வோல்டேஜும் இருக்கும் இல்லையா, அதை வந்து வி அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு டி வினாடிகளில் மின்தடை வழியே பாயும் மின்னூட்டம் கியூ என்க. இப்போ என்னென்னா டி வினாடிகள், ஒரு செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. டி வினாடிகளில் அந்த மின்தடை வழியாக பாயிற மின்னூட்டம் அப்படின்றத வந்து கியூ அப்படின்னு நாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போது கியூ மின்னூட்டத்தை மின்தடையாக்கியின் முனைகளுக்கிடையே உள்ள வி மின்னழுத்த வேறுபாட்டில் இயக்க செய்யப்படும் வேலையானது வி கியூ ஆகும். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு மின்தடையோட 2 முனை இருக்குது, அதுக்கு நடுவில் கியூ மின்னூட்டத்தை அதாவது கியூ மின்னோட்டத்தை வந்து வி மின்னழுத்த வேறுபாட்டில் இயக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யணும். அந்த வேலையை வி கியூ அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த வேலை மின்தடையில் வெப்ப ஆற்றலாக மாறி வெளிப்படுகிறது. இப்போது இந்த வேலை வி கியூ அப்படின்ற இந்த வேலை வந்து மின்தடையில் வெப்ப ஆற்றலாக மாறி செயல்படுது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேலை டபிள்யூ ஒர்க்குங்கிறது வந்து ஹெச்சுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. எனவே உருவாக்கப்பட்ட வெப்பம் H இஸ் ஈக்குவல் டு W இஸ் ஈக்குவல் டு VQ. இதில் ஹெச்ன்றது வந்து ஹீட்டு, டபிள்யூன்றது வந்து ஒர்க்கு. எவ்வளோ ஒர்க்கு இருக்கோ அவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ H இஸ் ஈக்குவல் டு W. அதை தான் நம்ம VQ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். Q இஸ் ஈக்குவல் டு IT அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், மின்னூட்டத்துக்கான ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு IT. அதில் இந்த Qக்கு பதிலாக ஐடியை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, H இஸ் ஈக்குவல் டு VIT அப்படின்னு நமக்கு கிடைக்குதா. இப்போது ஓம் விதி ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓம் விதியோட ஃபார்முலா என்ன, V இஸ் ஈக்குவல் டு IR. அப்போது இந்த இடத்துல V இருக்கிற இடத்துல IRன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எனவே H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT. அப்போது ஜூல் வெப்ப விதிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போது இது ஜூல் வெப்ப விதி எனப்படும். இந்த ஃபார்முலாவை தான் வந்து ஜூல் வெப்ப விதின்னு சொல்கிறோம். இவ்விதியின்படி ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது, இப்போது H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT அப்படின்றது வந்து ஜூல் வெப்ப விதினா அதுபடி அந்த கடத்தியில் இப்போ வந்து ஒரு மின்தடையில் உருவாகிற வெப்பம் வந்து எதையெல்லாம் பொறுத்து அமையும் அப்படின்னா அதன் வழியே பாயும் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்விகிதத்திலும். ஏன்னா I ஸ்கொயர் அப்போது இருமடி, மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அப்புறம் R, I ஸ்கொயர் RT தானே சொன்னோம். நெக்ஸ்ட் Rனா என்ன, மின்தடை, மின்தடைக்கு நேர்தகவல் இருக்கும். அதுக்கப்புறம் என்னது T, மின்னோட்டம் பாயும் காலத்திற்கு நேர்தகவலும் இருக்கும். அப்போது ஒரு மின்தடையில் உருவாகிற வெப்பம் வந்து எதையெல்லாம் பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதில் பாயிற மின்னோட்டத்தோட இருமடிக்கு நேர்தகவல் இருக்கும், மின் தடைக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் மின்னோட்டம் பாயிற காலத்துக்கு நேர்தகவல் இருக்கும். இந்த நேர்விகிதத்தில் இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம், மின்னோட்டம் அதிகமானாலும் ஹீட் அதிகமாகும், டைம் அதிகமானாலும் ஹீட் அதிகமாகும், மின்தடை அதிகமானாலும் ஹீட் அதிகமாகும். இந்த 3 ப்ராப்பர்ட்டியில் எது இன்க்ரீஸ் ஆனாலும் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஹீட்டுன்றது வந்து இந்த I ஸ்கொயர் RT அப்படின்ற 3க்குமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஜூல் வெப்ப விதி. நெக்ஸ்ட்டு ஜூல் விளைவின் பயன்கள். இப்போது ஜூல் விளைவோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஜூல் விளைவு வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி நாம் யூஸ் பண்ணுற சாதனங்கள் அது என்னென்ன, மின்சலவை பெட்டி, மின்சலவை பெட்டினா அயன் பாக்ஸ். நெக்ஸ்ட்டு ரொட்டி சுடும் அடுப்பு அப்படின்னா பிரெட் டோஸ்டர் இருக்கும் இல்லையா, பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் ரொட்டி சுடும் அடுப்பு. நெக்ஸ்ட்டு மின்சார அடுப்பு அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது. நெக்ஸ்ட்டு மின் சூடேற்றி அப்படின்னா வாட்டர் ஹீட்ரு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுதான். நெக்ஸ்ட்டு வெந்நீர் கொதிகலன் அப்படின்னா கெட்டில், சுடுதண்ணி சுடு பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கெட்டில் இருக்கு இல்லையா அதுதான் வெந்நீர் கொதிகலன். போன்ற வீட்டு உபயோக பொருள்களில் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு பயன்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி அயன் பாக்ஸு, கெட்டிலு, பிரெட் டோஸ்டரு, இந்த மாதிரி ஹீட்டரு, இந்த மாதிரி வீட்டு உபயோக பொருள்களில் வந்து இந்த மின்னோட்டத்தோட வெப்ப விளைவு பயன்படுத்தப்படுது. இவற்றில் வெப்பத்தினை உண்டாக்க நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம் என்ற உலோக கலவையினால் ஆன சுருள் வெப்பமேற்றும் சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த நம்ம வீட்டில் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளையன்ஸ்லையுமே
கரண்ட் பொருட்கள்லையுமே, அதாவது அயன் பாக்ஸாக இருக்கட்டும், ஹீட்டராக இருக்கட்டும், பிரெட் டோஸ்டராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஹீட்டுக்காக நாம் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளையன்சஸ்லையுமே என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நிக்கலும் குரோமியமும் கலந்த நிக்ரோம் அப்படின்ற ஒரு உலோக கலவையை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிக்ரோம்ன்ற உலோக கலவையினால் செய்யப்பட்ட காயில் தான் வந்து இதில் பயன்படுத்துகிறாங்க. ஏன் அந்த காயிலை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, ஏனெனில் இப்பொருள் அதிக மின்தடையை கொண்டது. அதில் வந்து மின்தடை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதிக உருகு நிலை கொண்டது. அதோட உருகு நிலை வந்து அதிகம். ரொம்ப கம்மி ஹீட்டு கொடுத்ததுமே உருகி போகாது. அதிக ஹீட் இருக்கும்போது தான், அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அவ்வளோ ஹீட்டுக்கு போனால் தான் அது உருகி போகும். உருகு நிலை அதிகம். அதுக்கப்புறம் விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. ஆக்சிகரணம் அப்படின்னா துருப்பிடிக்கிறது. என்னன்னா இப்போ சில மெட்டல்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும் இல்லையா, ஆனால் இந்த நிக்ரோம் அப்படின்ற இந்த உலோகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது. அதனால தான் விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு ஆக்சுவலாக 1 மார்க்குமே இருக்குது. என்னென்னா, இந்த வெப்ப விளைவை ஏற்படுத்துகிற மின் சாதனங்களில் வந்து எந்த உலோகத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நிக்கல்ன்ற உலோகத்தை பயன்படுத்துகிறோம். அந்த நிக்கல் எப்படி மேட் பண்ணுது அப்படின்னா நிக்ரோம் அப்படின்ற உலோகத்தை பயன்படுத்துகிறோம். இந்த நிக்ரோம் வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா நிக்கல் மற்றும் குரோமியம் இது ரெண்டோட கலவை தான் நிக்ரோம். இதை ஏன் பயன்படுத்துகிறோன்னா இதோட மின்தடை அதிகம், உருகுநிலை அதிகம், அது இல்லாமல் இது வந்து விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மின் உருகு இலை. மின் உருகு இலை அப்படின்னா ஃபியூஸ் ஒயர். நம்மலாம் யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்லேயும் ஃபியூஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் மின் உருகு இலைன்னு சொல்கிறோம். மின் உருகு இலை மின் சுற்றோடு தொடராக இணைக்கப்படும். இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து எப்போவுமே நம்ம கனெக்ட் பண்ணுற மின் சுற்றில் வந்து சீரீஸ் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம், தொடர் இணைப்பில் இணைச்சிருப்போம். சுற்றில் அதிக மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமாக மின் உருகு இலை உருகி மின் சுற்று துண்டிக்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ஷார்ட் சர்க்கியூட்லாம் ஆகாமல் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த மின் உருகு இலையை நாம் யூஸ் பண்ணுவோம். என்னென்னா, இப்போ ஒரு மின் சுற்றில் வந்து மின்னோட்டம் பாயும் போது ஜூல் வெப்ப விளைவு காரணமாக ரொம்ப அதிக கரண்ட் ஃப்ளோ ஆகிடுச்சு திடீர்னு அப்படின்னா, இந்த மின் உருகு இலை என்ன பண்ணும், உருகி அந்த இடத்துல வந்து ஃப்ளோவை கட் பண்ணிடும். அப்போ தொடரிணைப்பில் ஃப்ளோ கட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், எங்கேயுமே கரண்ட் ஃப்ளோ இருக்காது இல்லையா. எனவே மின் சுற்றும் மின் சாதனங்களும் சேதமடைவதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. அப்போது இப்படி மின் உருகு இலை வந்து உருகி கட் ஆகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, சேதமடைகிறதுலேருந்து, இப்போ இந்த திடீர்னு கரண்ட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, இந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆகி கட் ஆகிடுது. அப்படி கட் ஆகிறதுனால அதுக்கப்புறம் இருக்கிற இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. மின் உருகு இலையானது குறைந்த உருகு நிலையை கொண்ட பொருள்களால் செய்யப்படுகிறது. இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து எப்பவுமே கொஞ்சமான உருகுநிலை, அதாவது ஒரு லிமிட்டடான உருகுநிலை இருக்கிற பொருளால் செஞ்சுருப்பாங்க. அப்போ தான் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு 50 ஓம் கரண்ட் மட்டும்தான் அதில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, அப்போ அந்த ஹீட்டை தாங்குற அளவுக்கு இருக்கிற ஒரு மெட்டலை கொண்டு தான் வந்து இந்த மின் உருகு இலையை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது என்ன ஆகிடும், ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி மெல்ட் ஆகிட்டு அந்த சர்க்கியூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரி தான் இந்த மின் உருகு இலையை வந்து பொருத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மின் விளக்கில் உள்ள மின் இலை. இப்போது மின் விளக்கில் இருக்கிறது லைட்டுக்குள்ளார, இந்த குண்டு பல்பெல்லாம் பார்த்தோன்னா அதுக்குள்ளார ஒன்று இருக்கும், அதுலேருந்து தான் லைட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு கம்பி மாதிரி. அது என்னன்னு பார்க்கலாம். மின்விளக்கில் மின்னிலை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கம்பி பயன்படுத்தப்படுகிறது. இந்த மின்விளக்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு கம்பி இருக்கும், அதுதான் வந்து அதுலேருந்து தான் நமக்கு வெளிச்சம் ப்ரொடியூஸ் ஆகுது. இது மிக அதிக உருகுநிலை கொண்ட பொருளால் உருவாக்கப்படுகிறது. அந்த மின் இலை வந்து லைட்டுக்குள்ளே இருக்கிற அந்த மின்னிலை வந்து ரொம்ப அதிகமான உருகுநிலை இருக்கிற பொருளால் உருவாக்கப்படுது. மின்னோட்டம் இதன் வழியாக செல்லும்போது வெப்பம் உருவாகிறது. இப்போது அந்த லைட்டில் நாம் கரண்ட் ஃப்ளோ கொடுக்கும்போது அந்த ஒயர் வழியாக கரண்ட்டு போகும்போது அங்கே வந்து வெப்பம் உருவாகுது. மின்னிலை சூடுபடுத்தப்படும் போது இது ஒளிர்ந்து வெளிச்சத்தை கொடுக்கிறது. இப்போது அந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த குட்டி கம்பி, லைட்டுக்குள்ளே இருக்கிற கம்பி, அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி சூடாகும் போது அந்த சூடு வந்து வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, பொதுவாக டங்ஸ்டனாக மின் விளக்குகளில் மின் இலையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொதுவாக டங்ஸ்டன் அப்படின்ற மெட்டீரியலை தான் வந்து இந்த லைட்லலாம் வந்து நாம் பயன்படுத்துகிறோம். அப்போது இந்த டியூப் லைட்டுக்குள்ளார வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக நாம் பயன்படுத்துகிற ஒரு கம்பி இருக்கு இல்லையா, அது வந்து டங்ஸ்டனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்க்கப்பட்ட கணக்கு 6. 5 ஓம் மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது. இப்போ ஒரு மின்தடை, அது வந்து 5 ஓம் அப்படின்ற மின்தடையை வந்து
ஒரு ஹீட்டர் அதை வந்து மின் மூலம் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். 6 ஆம்பியர் மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. இப்போது கரண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க. 5 மினிட்ஸ் அது வழியாக பாயுது. அப்போது அந்த சூடேற்றி எவ்வளோ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த 5 மினிட்ஸில் அப்படின்றது தான் கொஷின். அப்போது ஃபஸ்ட்டு தீர்வு நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதலாம். மின்தடை R = 5 ஓம், அது டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மின்னோட்டம் என்ன சொல்லியிருக்காங்க, I = 6 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு காலம் வந்து T வந்து 5 நிமிடங்கள்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நம்ம வந்து ஒரு சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிட்ஸ் எல்லாமே SI யூனிட்ஸில் தான் இருக்கணும், ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸில் தான் இருக்கணும். ஸோ நிமிடம்ன்றதை வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்டாக மாற்றணும்னா வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 5 × 60ன்னு போட்டோன்னா வினாடிக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போது 5 × 60 300. அப்போது T = 300 வினாடி. இப்போது நமக்கு I, R, T 3 வேல்யூவும் கிடச்சிருச்சா? நமக்கு ஃபார்முலா தெரியும். உருவாகும் வெப்பத்தின் அளவு ஹீட்டுக்கான ஃபார்முலா H = எவ்வளோ, I² RT அப்படின்னு நமக்கு தெரியும். ஐயோட வேல்யூ 6², ஆரோட வேல்யூ என்னது 5, அதுக்கப்புறம் 5 ஓம் ஆரோட வேல்யூ. அடுத்தது டைம் எவ்வளோ 300 வினாடி. அப்போது H = 6² × 5 × 300. இப்போது இந்த 6² வந்து ஸ்கொயர் பண்ணோன்னா 6 6 are 36ன்னு கிடைக்குமா? அப்போது 36 × 5 × 300. இப்போது இந்த 3 வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, ஆகவே H = 54,000 ஜூல். ஜூலுன்றது வந்து ஹீட்டோட SI யூனிட், வெப்பத்தினுடைய SI அலகு வந்து ஜூல் அப்படின்னு நாம் சொல்வோம். ஸோ நமக்கு இந்த சம்மில் கிடச்சிருக்கிற ஹீட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 54,000 ஜூல் அப்படின்னு கிடச்சிருக்கு.